விடாது கருப்பு மர்மதேசம் மாதிரி டெய்லி எங்கள் வீட்டில் விடாது தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த சீரியல் 80s 90s கிட்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்குற கமெண்ட் செக்ஷனில் யாருக்கெல்லாம் தெரியுதுன்ட்டு. ஃப்ரைடே காலையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கோலமே போட முடியல. சரியான மழை ஒரு 7 மணி வரலுமே. இன்னைக்கு நான் ஒரு கோலம் போடணும்னு நினச்சிட்டு போட்டேன். ஆனால் அது ஒரு டிசைனில் வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூஜையும் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். எடுத்துகிட்டு வந்தெல்லாம் காய்ங்க. அதை வச்சு தான் மதியானம் லஞ்சுக்கு எதாவது பண்ண போகிறேன். சரி மதியானம் லஞ்சுக்கு முட்டை குழம்பு வச்சுட்டு ப்ரொக்கோலி 65 பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன ஊற்றாமல் தேங்காய் கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டை அவிச்சு வச்சிருந்ததையும் சேர்த்துக்கலாம். கடைசி கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுட்டோம்னா கறி குழம்பு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன். வரும்போது கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது குழம்புல சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ப்ரொக்கோலி வச்சு சின்னதாக ஒரு ஆராய்ச்சியும் பண்ணியிருந்தேன். இப்படி ட்ரை பண்ணலாமான்ட்டு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரெடி பண்ணால் கொஞ்சம் மசாலாவும் எடுத்து ப்ரொக்கோலி கூட சேர்த்து 65 பண்ணிட்டேன்.